السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பசாயிர் கல்வி நிலையம் நடத்தக்கூடிய இந்த தொடர் கல்வி வகுப்பில் இன்றைய தினம் அல் கனியு ஷாக்கிர், நன்றியுள்ள செல்வந்தர் என்கிற சிறப்போடு காணப்படக்கூடிய அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றையும் அதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்களையும் பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 10 வருடங்களுக்கு பிறகு பிறந்தவர். அதாவது ஆமுல் ஃபீல் என்கிற அந்த வருடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததன் பிறகு 10 வருடங்கள் கழித்து இவர் பிறந்திருக்கிறார். இவருடைய ஆரம்ப பெயராக அப்து அம்ர் என்பது இருந்திருக்கிறது. ஜாஹிலிய காலத்திலே இவருக்கு அப்து அம்ர் என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள். இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அப்துர் ரஹ்மான் என்று பெயர் சூட்டினார்கள் என்கிற வரலாற்றை நாம் ஹதீஸ்களின் ஊடாக அறிந்து கொள்ள முடிகிறது. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்ப்பதற்கு அழகானவராகவும் அதே போல ஒரு வெண்மையான நிறத்தை உடையவராகவும் கட்ஸான ஒரு ஸ்மார்ட்டான ஒரு மனிதராக இருந்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 20 ஆண் குழந்தைகளும் 8 பெண் குழந்தைகளும் இருந்ததாக வரலாற்றாசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 8 பேரில் ஒருவராக அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். இவர்கள் தாருல் அர்கம் என்கிற அந்த வீட்டிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று வகுப்புகள் எடுத்து அவர்களுடைய பணிகளை முன்னெடுக்கக்கூடிய ஒரு சென்டராக அதை ஆக்குவதற்கு முதல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹுவர்கள் ஊடாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபியாக அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அபிசீனியாவுக்கு 2 தடவைகள் அவர்கள் ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். அபிசீனியா, ஹபஷா என்கிற அபிசீனியாவுக்கு 2 தடவைகள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஹிஜ்ரத் அனுப்பி வைத்தார்கள். அந்த 2 குழுக்களிலும் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் காண முடிகிறது. அதுபோல மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற மிக முக்கியமான ஒரு நபராகவும் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்படுகிறார்கள். இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து பெற்ற ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்கள் சுமார் 65 ஹதீஸ்களை அறிவித்ததாக அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸ்கள் 65. அதே நேரத்தில் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜிஹாதுகளிலே கலந்து கொள்வதிலே மிகவும் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் பத்ர் யுத்தத்திலே கலந்திருக்கிறார்கள். உஹது யுத்தம், ஹந்தக் யுத்தம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட அத்தனை யுத்தங்களிலும் இவர்கள் கலந்து கொண்டிருப்பதை வரலாறு நமக்கு சொல்கிறது. உஹது யுத்தத்தின் போது கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒருவராகவும்
அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்களுடைய உடம்பில் 20க்கும் மேற்பட்ட காயங்கள் உஹதிலே ஏற்பட்டது என்பதையும், அவர்களுடைய காலிலே ஒரு கடுமையான அடி விழுந்து நடக்க முடியாத ஒரு நிலையில் அவர்கள் இருந்ததையும் வரலாற்று நூல்களிலே நாம் பார்க்க முடிகிறது. இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இமாமத் செய்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அதாவது முகீரா இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தாமதமாகிவிட்டார்கள். தாமதமாகியவர்கள் வுது செய்து மீண்டும் தொழுகிற இடத்திற்கு வரும்போது அங்கே ஜமாத் ஆரம்பிக்கப்பட்டு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாமத் செய்து கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ரக்காத் மிஸ் ஆகிவிட்டது. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் நின்று அவர்கள் தொழுதுவிட்டு அந்த ஒரு ரக்காத்தையும் எழுந்து தொழுதார்கள் என்கிற செய்தியை அல் முகீரா இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்களில் ஒருவராக காணப்படுகிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ பக்ர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, வ அலி ஃபில் ஜன்னா, வ தல்ஹா ஃபில் ஜன்னா, வ ஜுபைர் ஃபில் ஜன்னா, வ அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ஃபில் ஜன்னா, வ சஅத் ஃபில் ஜன்னா, வ சயீத் ஃபில் ஜன்னா, வ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ஃபில் ஜன்னா என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஆகும். இங்கே பேர் குறிப்பிடப்பட்ட 10 பேரும் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்கள் அல் அஷரா அல் முபஷரா, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்கள் என்று இஸ்லாமிய வரலாற்றில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை ஒரே ஹதீஸிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன காரணத்தினால் இவர்களை அப்படியே சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 பேர் என்கிற பட்டியலில் தொடர்ந்து இஸ்லாமிய சமூகம் பேணி வருகிறது. அதே நேரத்தில் இவர்கள் அல்லாத இன்னும் சிலரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறியிருக்கிறார்கள் என்பதும் நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயமாகும். அதாவது இந்த 10 பேர் மட்டும் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் அல்ல, இவர்கள் அல்லாத இன்னும் சிலரும் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களின் மூலம் நாம் அறியலாம். ஆனால் இந்த 10 பேரை ஒரே தடவையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிலே அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவராக காணப்படுகிறார் என்பது முக்கியமான விஷயமாகும். இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஹஜ்ஜுக்கு அதாவது ஹிஜ்ரத் வந்த பிறகு, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சகோதரராக ஆக்கி வைத்தார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தவர்கள் முஹாஜிர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். மதீனாவிலே இருந்து முஹாஜிர்களை வரவேற்று உதவி செய்த சஹாபாக்கள் அன்சார்கள் என்று அழைக்கப்படுவார்கள். முஹாஜிர் என்பதற்கு பன்மை முஹாஜிரூன், அன்சாரி என்கிற சொல்லுக்கு பன்மை அன்சார். இப்போ மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் வந்தவர்கள் முஹாஜிர்கள், மதீனாவிலே இருந்து ஹிஜ்ரத் வந்த சஹாபாக்களுக்கு புகலிடம் கொடுத்தவர்கள் அன்சார்கள். இந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து வந்த முஹாஜிர்களையும் மதீனாவில் இருந்த அன்சார்களையும் தோழர்களாக ஆக்கி வைத்தார்கள். அதிலிருந்து ஒருவர், மக்காவிலிருந்து ஒருவர், மதீனாவிலிருந்து ஒருவர் என்று. இந்த அடிப்படையில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சஅத் பின் ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சகோதரர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கினார்கள். இப்போ மக்காவிலிருந்து வந்த சஹாபாக்கள் எல்லாவற்றையும் துறந்து அல்லாஹ்வுக்காக அனைத்தையும் அங்கே விட்டுவிட்டு வெறுங்கையோடு தான் மதீனாவுக்கு வந்தார்கள். அந்த வகையில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வெறுங்கையோடு வந்தார்கள்.
சாத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அவர்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று சொல்கிறார்கள், இன்னி அக்ஸருல் அன்சாரி மாலன், அன்சார்களில் அல்லாஹு தஆலா எனக்கு நிறைய பொருளாதாரத்தை தந்திருக்கிறான். லக்க அன்ஹா, அல்லாஹு தஆலா எனக்கு நிறைய பொருளாதாரத்தை தந்திருக்கிறான். ஃபஉக்ஸிமு லக நிஸ்வ மாலி, என்னுடைய பொருளாதாரத்தில் பாதியை நான் உங்களுக்கு தருகிறேன். அதே போல வந்துர் ஐய ஜௌஜத்தை, என்னுடைய மனைவியர்களில் உங்களுக்கு யாரை பிடித்திருக்கிறதோ அவரை சொல்லுங்கள், அவரை நான் விட்டு உங்களுக்கு தருகிறேன், அதாவது தலாக் சொல்லி அவரை உங்களுக்கு திருமணம் முடித்து தருகிறேன் என்று அவர் சொல்கிறார். இந்த நேரத்தில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணர்ச்சி வசப்படாமல் மிக நிதானமாக சொன்னார்கள், லா ஹாஜத லீ ஃபீ தாலிக், எனக்கு அதற்கு எந்த தேவையும் கிடையாது. உங்களுடைய பொருளாதாரத்தில் எனக்கு பாதி வேண்டாம். உங்களுடைய 2 மனைவியர்களில் ஒருவரை நான் திருமணம் முடிக்கவும் தேவையில்லை. ஹல் மின் சூக்கின் ஃபீஹி திஜாரா, மதீனாவிலே வியாபாரம் செய்யக்கூடிய சந்தைகள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அப்போது சாத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், சூக்கு கைனுகா, கைனுகா என்கிற சந்தை இருக்கிறது என்று சொன்னபோது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் அந்த சந்தைக்கு சென்று சில பொருட்களை வாங்கி வந்து தொடர்ந்து அவர்கள் வியாபாரத்திலே ஈடுபட்டு அதற்கு பிறகு அவர்கள் ஒரு அன்சாரி பெண்ணை திருமணம் முடிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அன்சாரி பெண்ணுக்கு நீ எவ்வளவு மகர் கொடுத்தாய் என்று கேட்கிற போது ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கம் கொடுத்தேன் என்று அவர் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவுலிம் வலவு பிஷாத், ஒரு ஆட்டையாவது வலிமாவாக கொடு என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான ஹதீஸ் ஆகும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸிலே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு தன்மையும் சிறப்பும் எடுத்து காட்டப்படுகிறது. ஒருவர் நமக்கு உதவி செய்ய வந்தால் அந்த இடத்தில் நாம் உடனடியாக அவருடைய உதவிகளை ஏற்றுக்கொள்வதை விட நாம் நிதானித்து பயணிப்பது முக்கியம் என்கிற ஒரு தகவலை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த வரலாற்றிலிருந்து நாம் படிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய சொத்தில் பாதியை தருகிறேன் என்று அவர் சொல்லும்போது சாதிம் ரபி ரலியல்லாஹு அவர்கள் என்னுடைய சொத்தில் பாதியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிற போது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அல்ஹம்துலில்லாஹ் கொடுங்கள், ஜிசாக் அல்லாஹ் ஹைர் என்று சொல்லவில்லை. மாறாக அவர்கள் எனக்கு சந்தையை காட்டுங்கள், நான் அங்கே போய் வியாபாரம் செய்ய போகிறேன் என்று சொல்கிறார். உண்மையில் ஒரு முஃமினை பொறுத்தவரையில் இந்த இடத்தில் மிக கவனமாகவும் நிதானமாகவும் அவன் படிப்பினை பெற வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் அடுத்தவர்களிடத்தில் கை நீட்டுவது, அடுத்தவர்களில் தங்கியிருப்பது என்பது ஒரு நல்ல பண்பு கிடையாது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் யதுல் உல்யா ஹைரும் மினல் யதி சுஃப்லா, கீழே இருக்கிற கையை விட மேலே இருக்கிற கை சிறந்தது என்றார்கள். அதாவது எடுக்கிற கையை விட கொடுக்கிற கை சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதனுடைய அர்த்தம் அன்பளிப்புகளை எடுக்கக்கூடாது என்பதல்ல, சதகாக்களை எடுக்கக்கூடாது என்பதல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும், மிக கண்ணியமானவர், ரோஷக்காரர். அவரிடத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு அன்பளிப்பு கொடுக்கப்பட்ட போது அவர் அதை ரிஜெக்ட் பண்ணுகிறார், வேண்டாம் என்று சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமரே, நீ எதிர்பார்க்காமல், நீ கேட்காமல் ஏதாவது உனக்கு கிடைக்குமாக இருந்தால், அன்பளிப்பாக கிடைக்குமாக இருந்தால் அதை நீ எடுத்துக்கொள், நீ பயன்படுத்து. உனக்கு பயன்படுத்த வேண்டிய தேவை இல்லை என்று கருதினால் வேறொருவருக்கு கொடு. ஆனால் தந்தவருடைய மனதை நீ சங்கடப்படுத்தக்கூடிய முறையில் நடந்து கொள்ளாதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பளிப்புகள் எடுக்கலாம், சதகாக்கள் எடுக்கலாம். ஆனால் அதைவிட சிறந்தது
நாம் நம்மை டெவலப் பண்ணுவதற்கு, நம்மை வளர்த்து கொள்வதற்கு தேவையான வழிகளை நாம் கண்டுபிடிப்பது என்பது. அந்த வகையிலே இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுப்ஹானல்லாஹ் ஒரு சின்ன பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுகிறார். சந்தையிலிருந்து அவர் இந்த வெண்ணெய் கட்டி போன்றவற்றை வாங்கி தன்னுடைய வியாபாரத்தை ஆரம்பித்து காலப்போக்கில் அவர் மிகப்பெரிய ஒரு வர்த்தகராக, மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக அவர் மாறுகிறார் என்பதை வரலாறு நமக்கு சொல்கிறது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் அந்த காலத்தில் மதீனாவிலே இருந்த மிகப்பெரிய செல்வந்தர் என்று வரலாறு சொல்கிறது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முழு சொத்து விபரங்களை பற்றி சில வரலாற்று ஆசிரியர்கள் பேசுகிற போது, அதாவது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விட்டு சென்ற சொத்துக்களை பற்றி பேசுகிற போது, தரக்க அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இந்த வஃபாத்திஹி தஹபன், தங்க பாளைகளை விட்டு சென்றார். அதை அந்த ஆயுதங்களால் அந்த சுத்தியல்கள் அவற்றினால், சம்மட்டியினால் அதை உடைக்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய தங்கங்களை அவர் விட்டு சென்றார் என்று கூறுகிறார்கள். உண்மையிலேயே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வியாபாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதராக அல்லாஹுடைய உதவியை கொண்டு திகழ்ந்தார் என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு அதிகமாக சம்பாதித்தார்களோ அவ்வளவு அதிகமாக அவர்கள் சதகா செய்யக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது சம்பாதிக்கிற அளவுக்கு அவர்கள் அதிகமாக தர்மம் செய்வார்கள். சாதாரணமான தர்மம் அல்ல, மிகப்பெரிய அளவில் அவர்கள் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், இமாம் இப்னுல் அசீர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தாகுவதற்கு முதல் 50,000 தங்க காசுகளை அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும் என்று வசியத் செய்தார்கள். அதே போல அவருடைய மௌத்துக்கு பிறகு, அதாவது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மௌத்துக்கு பிறகு பத்ரில் கலந்து கொண்டு உயிரோடு இருந்த சஹாபாக்கள் ஒவ்வொருவருக்கும் 4 லட்சம் தீனார்களை கொடுக்க வேண்டும் என்று வசியச் செய்திருந்தார்கள். இப்போ கிட்டத்தட்ட 100 பேர் அவர்களுக்கு பிறகு உயிரோடு இருந்த பத்ரில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் சுமார் 100 பேர் உயிரோடு இருந்ததாக இமாம் இப்னுல் அசீர் குறிப்பிடுகிறார். இப்போ அந்த 100 பேருக்கும் ஒவ்வொருவருக்கும் 4 லட்சம் தீனார்கள், தீனார் என்றால் தங்க காசுகள், இந்த தங்க காசுகளை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் வசியச் செய்திருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த அடிப்படையில் உண்மையில் எவ்வளவு அதிகமாக அவர்கள் சம்பாதித்தார்களோ அவ்வளவு அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே போல அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகிற போது அவர்கள் விட்டு சென்ற சொத்துக்கள் என்கிற பட்டியலில் இமாம் இப்னு சஅத் என்கிற அறிஞர் குறிப்பிடுகிறார், அவர்கள் 1000 ஒட்டகைகளையும் 3000 ஆடுகளையும் 100 குதிரைகளையும் விட்டு சென்றிருந்தார் என்று சொல்கிறார்கள். 1000 ஒட்டகைகள், 3000 ஆடுகள், 100 குதிரைகள் இருந்தன என்று சொல்கிறார்கள். அதே போல இவர்கள் வசியச் செய்த மிக முக்கியமான ஒரு விஷயம்தான், ஒரு முக்கியமான ஒரு தோட்டத்தை காட்டி, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்திற்குரியது என்று அவர்கள் அதை வசியத்தாக விட்டு சென்றார்கள் என்பதையும் நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். இங்கே அன்புள்ள சகோதர சகோதரர்கள், இவ்வாறு நிறைய செய்திகள் இருக்கின்றன. அவர்களுடைய சதகாக்கள், அவர்கள் செய்த வசியத்துகள், அவர்கள் செலவு செய்த முறைகள், இவற்றையெல்லாம் நாம் பார்க்கிற போது உண்மையிலேயே மக்காவிலிருந்து வரும்போது வெறுங்கையோடு வந்த
அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வளோ பெரிய ஒரு செல்வந்தராக பணக்காரராக அவர்கள் மாறினார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த இடத்தில் சில முக்கியமான படிப்பினைகளை நாம் பெற வேண்டியிருக்கிறது. அதில் ஒன்றுதான், சிலர் என்ன நினைப்பார்கள் என்றால், மார்க்கம் பேசுகிறவர்கள், மார்க்கத்தில் ஈடுபாடு காட்டுகிறவர்கள் ஏழைகளாகவே இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்படி கிடையாது. சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே மிகப்பெரிய செல்வந்தராக இருந்திருக்கிறார்கள். அதே போல உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 பேரில் ஒருவர். அவர்களும் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்திருக்கிறார்கள். அப்போ செல்வந்தராக இருப்பது பிழை அல்லது தவறு என்ற சிந்தனை தவறானதாகும். ஒருவர் தாராளமாக சம்பாதிக்கலாம், எவ்வளவு வேண்டுமென்றாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த சம்பாதிக்கிற முறை ஹலாலானதாக இருக்க வேண்டும். சம்பாதிக்கிற பணத்தில் நாம் உழைக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தில் நாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். நாம் யாருக்கெல்லாம் செலவு செய்ய வேண்டும் அவர்களுக்கு செலவு செய்ய வேண்டும். அதே போல தான தர்மங்கள் நிறைய செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்போ சம்பாதித்து தனக்கு மட்டுமே வைத்து கொள்வது என்பது ஒரு ஆரோக்கியமான பொருத்தமான முறை அல்ல. அது கஞ்சத்தனம். இந்த கஞ்சத்தனத்தை அல்லாஹ் குர்ஆனில் கண்டிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக கண்டிக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹுடைய புறத்தில் இருந்த ஒரு மலக்கு துஆ செய்வார், அல்லாஹும்ம அஅதி முன்ஃபிகன் ஹலஃபா, அல்லாஹும்ம அஅதி மும்சிகன் தலஃபா. யா அல்லாஹ், யார் செலவு செய்கிறாரோ அவருக்கு நீ நிறைய இன்னும் கொடு. யார் செலவு செய்யாமல் பொத்தி வைத்துக் கொள்கிறாரோ அவருக்கு நீ அழிவை கொடு, அவருடைய பொருளாதாரத்தில் அழிவை கொடு என்று மலக்குகள் துஆ செய்கிறார்கள். எனவே வெறுமனே பொருளாதாரத்தை ஈமான் கொண்டு அதை சேர்த்து தன்னுடைய பெற்றோருக்கு செலவு செய்வதில்லை, பிள்ளைகள் மனைவிக்கு செலவு செய்வதில்லை, தன்னுடைய இரத்த உறவுகளுக்கு செலவு செய்வதில்லை, அனாதை குழந்தைகள், விதவைகள், பள்ளிவாசல்கள், தஅவா நிலையங்கள், மதரசாக்கள், இவற்றுக்கெல்லாம் செலவு செய்யாமல் வெறுமனே வைத்து கொண்டிருக்கிறவர்கள் உண்மையிலே ஒரு ஆச்சரியமான மனிதர்கள். இந்த செலவு செய்வதிலே, அல்லாஹுக்காக வேண்டி செலவு செய்வதிலே இருக்கிற அந்த சுகம், அந்த இன்பம் தெரியும் என்றால், நிச்சயமாக இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல, ஏனைய சஹாபாக்களைப் போல அவர் அள்ளி செலவு செய்வார். அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்ய அல்லாஹு தஆலா தொடர்ந்து அவருக்கு அவருடைய பொருளாதாரத்தில் பரக்கத் செய்து கொண்டே இருப்பான் என்பதற்கு இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறைய சம்பாதித்தார்கள், நிறைய செலவு செய்தார்கள். அதே நேரத்தில் அடிக்கடி அவர்கள் தன்னை சுய பரிசோதனை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த சுய பரிசோதனையில் ஒன்றுதான், ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு உணவு அவர்களுடைய பணியாளரால் உணவு கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. அந்த உணவை அவர்கள் உட்கொள்ளும்போது அவர்கள் அழுகிறார்கள். அழுது கொண்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், முஸாப் இப்னு உமைர் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார். ஆனால் அவர் மரணிக்கிற போது அவரை கஃனிடுவதற்கு துணி போதாமல் இருந்தது. துணி போதாமல் இருந்தது. காலை மூடினால் தலை தெரிகிறது, தலையை மூடினால் கால் தெரிகிறது. இந்த நிலையில் அவர் மரணித்து விட்டார். ஆனால் நமக்கோ இந்த உலகம் நிறைய தரப்பட்டிருக்கிறது. என்னுடைய நன்மைகள் இந்த உலகத்திலே எனக்கு தரப்பட்டு முடிந்து விடுமோ என்கிற ஒரு பயம் எனக்கு வருகிறது என்று சொல்லி அவர் அழுதுவிட்டு அந்த உணவை சாப்பிடாமல் வைத்து விட்டார் என்கிற செய்தியை புகாரியிலே நாம் பார்க்கிறோம். இந்த அளவுக்கு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹாசபா என்கிற ஒரு செல்வந்தராக, மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்து கொண்டு தன்னை சுய பரிசோதனை செய்து தன்னை ஒரு ஒழுங்குக்கும் கட்டுப்பாட்டுக்கும்
தஸ்கியாவுக்கும் உட்படுத்தியிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணியது போல அவர்கள் ஹதீஸ்களையும் கற்று அவற்றையும் அறிவித்திருக்கிறார்கள் என்று சொல்லும்போது, வியாபாரத்தில் ஈடுபடுகிற ஒருவர் மார்க்க கல்வியிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்கிற மிக முக்கியமான ஒரு தகவலை நாம் படிப்பினையாக கொள்ள முடிகிறது. அதுபோல அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜிஹாதிலே கலந்து கொண்டு எல்லா ஜிஹாதுகளிலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் எனும் போது, இந்த வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய மக்கள், பொருளாதாரத்தை நிறைய சம்பாதிக்கிற நிறைய பேர் இன்று அவர்களில் பெரும்பாலானவர்கள் மார்க்கத்தை பற்றி கவனம் செலுத்துவதில்லை. மார்க்கத்தில் கவனம் செலுத்துகிற என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சதக்காவாக கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுத்துட்டு நம்ம போயிட்டு இருக்க வேண்டியது, நாம் களத்தில் இறங்கி வேலை செய்ய தேவையில்லை என்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மனநிலை தவறானதாகும், இது பிழையானதாகும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இப்போ ஒருவருக்கு பொருளாதாரம் நிறைய கிடைக்கிறது, பெரிய செல்வந்தராக மாறுகிறார். அன்று மதீனாவிலே மிகப்பெரிய பணக்காரராக மாறிய அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் கல்வியை தேடி போய் ஹதீஸ்களை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கற்று ஹதீஸ்களை அறிவிக்கிறார்கள். ஜிஹாதிலே அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்கிற இந்த விஷயம் நாம் ஒவ்வொருவரும் கடுமையாக சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதே போல் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சில சந்தர்ப்பங்களில் ஹஜ்ஜுக்கு தலைமை தாங்குகிற பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹுனுடைய உமர் ரலியல்லாஹுனுடைய காலத்தில் ஹஜ் குழுவுக்கு தலைமை தாங்கி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிற போது, அவர்கள் குத்தப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற போது, அடுத்த ஹலீஃபாவை தெரிவு செய்வதற்காக வேண்டி 6 பேர் கொண்ட ஒரு குழுவை அவர்கள் போட்டார்கள். அந்த 6 பேர் கொண்ட குழுவில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களும் இருந்தார்கள். அவர்களுடைய பெயர் ஆட்சிக்காக வேண்டி சிபாரிசு செய்யப்பட்ட போது அவர்கள் அதை மறுத்து விட்டார்கள். இப்போ சில செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், பள்ளிக்கு அவர் தான் தலைவராக இருக்க வேண்டும், ஜமாத்துக்கு அவர் தான் தலைவராக இருக்க வேண்டும் என்று பதவி ஆசையோடு இருப்பார்கள். ஆனால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் ஆட்சி பொறுப்பு ஒப்படைக்கப்படக்கூடிய ஒரு கருத்து முன்வைக்கப்பட்ட போது அதை அவர்கள் மறுத்து விட்டார்கள் என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதுவும் நாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பெற வேண்டிய மிக முக்கியமான ஒரு படிப்பினை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு வாழ்ந்து முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஒரு மிக சிறந்த முன்னுதாரணமாக திகழ்ந்து, அதாவது பொருளாதார விஷயத்தில் அதாவது ஒருவருடைய அன்பளிப்பு தனக்கு கிடைக்க இருந்த சந்தர்ப்பத்தில் அதை வேண்டாம் என்று சொல்லி அந்த பொருளாதாரத்தை எப்படி தேட வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் காட்டி தந்து, இந்த உலகத்திற்கே வியாபாரத்தின் மூலம் ஒருவர் முன்னேற முடியும் என்கிற ஒரு உண்மையை அவர்கள் சொல்லித்தந்தார்கள். மார்க்கத்தில் ஈடுபாடு காட்டினார்கள், ஹதீஸ்களை கற்றார்கள், ஜிஹாதில் கலந்து கொண்டார்கள். மிக நல்ல ஒரு ஆலோசகராக அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சியாளர்களுக்கு, குறிப்பாக அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்றவர்களுக்கு அவர்கள் காணப்பட்டார்கள். இவ்வாறு இருந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 32வது ஆண்டு அவர்கள் வஃபாத்தானார்கள். ஹிஜ்ரி 32வது வருடம் அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். மௌத்தாகும் போது அவர்களுக்கு 75 வயது என்று இமாம் தஹபி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மௌத்தாகும் போது 72 வயதை உடையவர்களாக இருந்தார்கள். அவர்கள் மதீனாவில் இருக்கிற பக்கி என்கிற அந்த மக்பராவிலே அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவர்களுடைய இந்த வரலாறு நம் எல்லோருக்கும் நிறைய பாடங்களை சொல்லித்தருகிறது. அவற்றை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.